நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். மரணம் அடைந்த பின்பு கவனிங்க, ஏகூத் என்கிற ஒரு நியாயாதிபதி மரணம் அடைந்த பின்பு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அவர்கள் கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை கர்த்தர் மோசேவின் கையிலிருந்து, ஏன்னா அவர் மரணித்து விட்டார், பின்பு அவர் கையிலிருந்து யோசுவாவின் கையில் வந்து யோசுவா 31 ராஜாக்களை முறியடித்து கானான் தேசத்தை இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு, லேவி கோத்திரத்திற்கு மற்ற எல்லா கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுத்து அவர் நாட்கள் முடிந்த பிற்பாடு அடுத்தடுத்து ஒவ்வொரு காலகட்டங்களிலே கர்த்தர் ஒவ்வொரு மனிதர்களை கர்த்தர் எழுப்புகிறார். இப்படி ஏகூத் என்கிற ஒரு நியாயாதிபதி மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவங்க என்ன காரியம் செய்தாங்க? பொல்லாப்பானதை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களை செய்து கொண்டிருந்தபடினால கர்த்தர் அந்நிய ஜாதியான் கையிலே அவர்களை விற்று போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணத்தில் ஆரோசத்திலே குடியிருந்தான். அந்த சிரேஷா என்பவருக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. பாருங்க, நான் அவர்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தம் இஸ்ரவேல் புத்திரரை அந்த சிரேஷா என்கிறவன் சேனாதிபதி 20 வருஷம் கொடுமையா நடத்துறான். அல்லேலூயா. இப்ப கொடுமையா அக்காலத்திலே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க சொல்றது. 20 ஆண்டு காலம் உபத்திரப்பட்ட அவர்கள் இப்ப கர்த்தரை நோக்கி முறையிடுகிறாங்க. அக்காலத்திலே அங்கே ஒரு தெபோராள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்க வேண்டும் இந்த சம்பவத்துல, இந்த தெபோராள் என்கிற தீர்க்கதரிசியின் காலத்திலே ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தர் அந்நிய ஜாதியாருக்கு விற்று போட்ட உடனே சிரேஷா என்கிற ஒரு மனுஷன் அவர்களை கொடுமையாக நடத்துகிறான். இப்ப ஜனங்கள் தேவனிடத்தில் முறையிடுகிறார்கள். இப்போ கர்த்தர் தெபோராள் மூலமாய் ஜனங்களை நியாயம் விசாரித்துக் கொண்டு வருகிற காலகட்டத்தில் நெருக்கம் ஒரு பக்கம் இருக்குது. தெபோராள் மூலம் கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். இந்த நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தர் ஜனங்களை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லி, என்ன நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். பொல்லாப்பானதை செய்யாத, பொல்லாப்பை விட்டு விலகு, கர்த்தருக்கு பயந்துரு, கர்த்தரை விட்டு விலகாத, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யாத. போதும், கவனிங்க. அல்லேலூயா. இந்த தெபோரா நியாயம் விசாரித்துக் கொண்டு வருகையில இப்ப ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முறையிட்டுக் கொண்டு இருக்கிற பொழுது இந்த தெபோரா கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எடுத்து கீழே எடுத்து வாசிங்க. ஒரு பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தார். அவங்க சின்ன கூடாரம் மட்டும் நம்ம குடியிருக்கிறாங்க. அங்க இஸ்ரவேல் புத்திரர் அவரிடத்தில் நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசியில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, அவன் ஒரு ஆள் கூப்பிடுறான், பாராக்கிக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிடுறான். இந்த பாராக்கை கூப்பிடுகிற ஏன் என்று சொன்னால் கர்த்தர் பாராக்கை கொண்டு இந்த சிரேஷாவை முறியடிப்பதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளுகிறான். இந்த சம்பவங்கள் நடந்த போது இந்த தெபோராள் என்ன பண்றாங்கன்னா அந்த சங்கதி எல்லாம் அவங்க பேசுறாங்க. 8, 9 மட்டும் வாசிங்க. பாருங்க, யுத்தத்துக்கு போன்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க. அவர் சொல்றாரு, பாராக்கு யார் கூப்பிடுறாரு? தெபோராள் தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு. என்ன நீங்க தான் அனுப்புறீங்க, கொஞ்சம் விசுவாசம் கம்மியா நினைக்கிறவர். அவர் சொல்ற, நீங்க என்ன கூப்பிடுறீங்க அனுப்புறீங்களே, யுத்தத்துக்கு நான் வரணும். யார் வரணும்? தெபோராளை பார்த்து சொல்ற, நீங்க என் கூட யுத்தத்துக்கு வந்தா நான் யுத்தத்துக்கு போறேன். தீர்த்து சொல்ற, நீ வந்தாதான் நான் போவேன். அல்லேலூயா. நீ வந்தாதான் அல்லேலூயா. நம்ம தீர்க்கதரிசி இவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார், யுத்தம் பண்றது தெரிந்து கொள்கிறார். ஆனா இவர் என்ன பண்ண மாட்டாரு. இல்ல நீ தானே சொல்ற, நீ தீர்க்கதரிசி தானே, நீ கர்த்தருடைய வார்த்தை, நீ வா, என் கூட வா, நான் சண்டைக்கு போறேன். அல்லேலூயா. ஒரு சகோதரிய ஒரு யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போன நபர் இவராகத்தான் இருப்பாராக்கும் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. வேற யாரும் வேதத்துல அந்த யுத்தத்துக்கு ஸ்திரியை கூட்டு போன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ராமன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதுக்கு அண்ணமா சொல்லுது பாருங்க. அதற்கு அவள், உன்னோட கூட நிச்சயமா வருகிறேன்,
அல்லேலூயா. பாருங்க, நீ போகிற பிரயாணத்துல மேன்மை ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நீ வேற என்னை நம்பிட்ட, என்னைய கூப்பிட்டு கத்தரை நம்பல, கூப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க 2 பேருமே யுத்தத்துக்கு போறாங்க. இப்ப கவனிங்க, கடந்த நாட்களை நம்ம பார்த்தோம். யுத்தம் என்று சொன்னா என்ன? இஸ்ரவேலர் அமெரிக்கரை முறியடிப்பதற்காக மோசே மலையின் மேல் உச்சிக்கு ஏறி தன் கைகளை விரித்து தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். கீழே யோசுவா அமெரிக்கரோடு தனக்காக ஜனங்களை தெரிந்து கொண்டு, தம் ஜனத்துக்காக ஜனங்களை தெரிந்து கொண்டு அமெரிக்கரை முறியடிப்பதற்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மோசேயின் கைகள் உயர்ந்த போது யோசுவா அமெரிக்கரை முறியடித்தான். மோசேயின் கைகள் தாழ்ந்து கீழே தாழ இறங்குகையில் அமெரிக்கர் இஸ்ரவேலரை முறியடித்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஆரோனும் ஊரும் தன் கைகளை அசராதபடி, தன் கைகள் கீழே, மோசேயின் கைகள் கீழே இறங்காதபடி ஒரு கல்லை கொண்டு வந்து அவனை வைத்து அந்த கல்லின் மேல் அவன் அமர வைத்து விட்டு, இப்ப இருவரும் இந்த பக்கம் ஒருவனும் அந்த பக்கம் ஒருவனும் கைகளை பிடித்துக் கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டின்படி எல்லா யுத்தங்களும் புதிய ஏற்பாட்டின்படி ஜெபங்களா இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரே, இந்த யுத்தமானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் செய்வதற்காக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் செய்திருக்கிறார். இந்த இரக்கத்திலே பாராக்கை கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணபடி கர்த்தர் அவன் அனுப்பின போது இந்த தேவராலும் அவனோடு கூட போகும்படி அவன் வற்புறுத்துகிறபடினாலே இந்த தேவராலும் அவனோடு கூட போக நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒரு யுத்தத்திற்கு களத்திற்கே ஒரு சகோதரியால் போக முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு திருச்சபையில் இருக்க தேவ பிள்ளைகள் உங்களால் யுத்தம் செய்ய முடியுமா முடியாதா? சத்தம் காண சண்டை ஒண்ணு சண்டை, வாய் சண்டைக்கு ரெடியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்கார கூட சண்டை போட ரெடியா இருக்கிறோம். குரு அந்த என்ன சொல்றது? அல்லேலூயா. கூட வேலை செய்ய கூட வாக்குவாதம் பண்ண ரெடியா இருக்கிறோம். ஆவிகளோட போராட நமக்கு என்ன இல்ல, ஐ வந்தப்ப சண்டைக்கு ரெடி இல்ல. அப்படி மிடில வசனம் சொல்றது, ஒன்று அனலாயிரு. இப்ப நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க, மிடிலா இருக்கிறீங்க. ஒன்று அனலாயிரு, இன்னது குளிராவது, இல்லன்னா எதுக்கு எதுப்பா எல்லாருங்கிறாங்க. யுத்தம் பண்ணலாம், பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? பண்ணணுமா வேண்டாமா? இங்க ஒரு தெபோரா என்கிற ஒரு சகோதரி தீர்க்கதரிசியானவர் பாராக் என்கிற ஒரு மனிதனை அழைத்துக் கொண்டு யுத்தத்துக்கு போராடி போறார். அல்லேலூயா. பாராக் தான் எல்லாரையும் மடங்கடிச்சான். ஆனா யுத்தத்துல யார் கூட நின்னது? மோசே அங்க ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சகோதரிகள் யுத்தத்தையும் கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த சிரேசாவை முறியடிப்பதற்காக யாகேல் என்ற ஒரு சகோதரியை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அவன் இந்த யுத்தங்களில் முறியடித்த பிற்பாடு பாராக் எல்லாரையும் மடங்கடிக்கிறான். அவன் அந்த ரதங்களை எல்லாம் 900 ரதங்கள் இல்லையா, இரும்பு ரதங்கள், அவ்வளோ ரதங்களோட வராங்க. ஒரு மினிஸ்டர் போறாரு, ஒரு 10 கார் கூட போகும். ஒரு சீஃப் மினிஸ்டர் போனார், எவ்வளவு கார் போகும்? 25 காராக போவோம். ஏன்னா பாதுகாப்புக்கு ஒரு 10 கார் முன்னாடி போவோம், பின்னாடி பாதுகாப்பு முன்னாடி போவோம், நடுவில் அவர் கார் போவோம், மினிஸ்டர் கார் போவோம், கலெக்டர் கார் போவோம், பின்னாடி முன்னாடியும் ஒரு 20-30 கார் போவோம். அந்த ரோட்டை என்ன பண்ணிடுவாங்க? பிளாக் பண்ணிடுவாங்க. இப்ப இது பிரைம் மினிஸ்டர் போனா என்ன பண்ணுவாங்க? யூரோப்ல பார்க்க விட மாட்டாங்க. அல்லேலூயா. என்ன பண்ண மாட்டாங்க? யூரோப்ல என்ன பண்ண மாட்டாங்க? வானூர்திகள் பறக்க தடை. அல்லேலூயா. விமானங்கள் வான் உலகத்தில் பறக்கிற அந்த விமானங்கள், ஹெலிகாப்டர், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பறப்பதற்கு தடை. ஏன்? பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வராரு, பிரைம் மினிஸ்டர் பெங்களூர் வராரு. ஏன்? அவர்கிட்ட டோட்டல் இந்தியாவோட கண்ட்ரோல் அவர் கையில இருக்குது. அல்லேலூயா. சீஃப் மினிஸ்டர் போனா ஹெலிகாப்டர்ல பறக்க விட மாட்டாங்க. ஒருவேளை ஹெலிகாப்டர்ல சீஃப் மினிஸ்டர் போனா இவங்க கீழே வந்து கும்பிடுவாங்க இருக்கும். அது ஒரு காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு அவங்க தலைவரை கனப்படுத்துறாங்க. நாம என்ன சொல்றது? அவங்க தலைவர் மேல அவ்வளவு பக்தி. நம்ம அங்கிருந்து பார்க்கவும் பார்க்காதோ, நான் வேற சொல்லிட்டு அம்மான்ட்டு. அல்லேலூயா. ஆனாலும் இங்கிருந்து டிவில இருந்து ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருவாங்கல்ல, இத்தனை பேர் உங்களை வணங்கினார்கள், இப்படிப்பட்டவர்கள் வணங்கவில்லை. அதுக்கு பயந்து கூப்பிட்டுருப்பாங்க. பக்தியில சில பேர் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ கடவுள் எதுக்கு தேடுறாங்க ஜனங்க? கொஞ்சம் பேர் பக்தியில தேடுவான், கொஞ்சம் பேர் பயத்துல தேடுவான். தப்பு பண்ணிட்டோம்டா, ஏதாவது அடிக்கடி விழுந்துரு போது ஆண்டு அடிச்சுட்டு போறாரு. பல கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. சில பேருக்கு எதுக்குமே தேடுறது கிடையாது. ஏன்? பயமும் இல்ல, பக்தியும் இல்ல. அல்லேலூயா. அப்படிதான் பாருங்க. இந்த பாராக் யுத்தத்துக்கு போகிறா, இவனோட தெபோரால் போறாங்க. ஆனா அவ்வளோ ரதங்களை, 900 ரதங்களை கொண்டு வந்த அந்த சிரேஷாவை முறியடித்தாலும் அவன் ரதத்தை விட்டு இறங்கி ஓடுகிற பொழுது யாகேலுடைய கூடாரத்துக்குள்ள போகிறான். இந்த இடத்துல யாகேல் என்ன பண்ணுகிறார்? அவனை பார்த்து அழைத்து அவன் கேட்கிறான், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுன்னு சொல்லி அவனை மத்தியில படுக்க வைக்கிறான். கேட்கிறான், டயர்ல இருக்கிற படுக்க வச்சுட்டான். இப்ப என்ன பண்றாங்கன்னா, யாகேல் ஒரு குடார ஆணை எடுத்து, தலையில தான் படுத்துட்டு நினைக்கிறேன், ஆமா தலையில தான் படுக்கிறான். குடார ஆணை எடுத்துக்கொண்டு வந்து அவன் தண்ணி கேட்டான். இவன் என்ன கொடுத்தான்? பாலை குடிக்க கொடுத்தான். என்ன கொடுத்தான்?
வாங்கம்மா ஒரு மணி நேரம் உபவாசம், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணலாம் கேட்டா நீங்க உபவாசத்தோட வரணும். எப்படி வரணும்? மீட்டிங்காக உபவாசத்தோட வரணும். சபை ஆயிரமா மாறுறது உபவாசத்தோட வரணும். ஊழியர்களோட நெருக்கங்கள் மாற உபவாசத்தோட வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணி கேட்டா தண்ணி மட்டும் கொடுக்கூடாது. பல காலத்துல வீட்டு வெளியே வேலைக்கு போறவங்க அல்லது பக்கத்துல இருக்கிற வரவங்க யாராவது பார்த்தாங்க ஒரு சொம்பு தண்ணி கொடுப்பான்னு கேட்பாங்க. சரி, அறிவு இல்லாதவர்கள், அதாவது வளர்ச்சி இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? வெறும் சொம்புல தண்ணி போட்டு கொடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் உங்க மூத்தவங்களுக்கு, பெற்றோர்களை அல்லது உங்க அத்தைமார்களை வயது முதிர்ந்து அவங்களை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். தண்ணி கொடுக்குன்னா அந்த கஞ்சி தண்ணியில கொஞ்சம் சாதத்தை போட்டு உப்பு போட்டு கலக்கி கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல பழக்கெல்லாம் மாறி போச்சு. கஞ்சி எங்க வீட்டுல இருக்குது. அல்லேலூயா. 10 நாள் ஆனாலும் கறி குழம்பையோ மீன் குழம்பையோ சுட வச்சு சாப்பிட ரெடியா இருக்கிறவங்க தவிர நாங்கயா. அல்லேலூயா. ஆண்கள் பாவம் என்று அநேகர் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற சாப்பாடு மீந்ததெல்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. நான் சொல்லுங்க, சொல்றாங்க. அல்லேலூயா. பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. அல்லேலூயா. பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. நம்ம அந்த லிஸ்ட்ல இல்ல. நீங்க யாரும் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. சுட சமைச்சு சுட சாப்பிட்டு காய்கறிங்க வெளியே உலர வச்சு வாங்கிட்டு வந்து தினமும் காய்கறி வாங்கி தினமும் சமைச்சு தினமும் சாப்பிட்டா வர உடம்பு நல்லா இருந்துச்சு. சுகர் இல்ல, பிபி இல்ல, ஹார்ட் அட்டாக் இல்ல. இப்ப எல்லாத்தையும் பதப்படுத்தி சாப்பிடுற நோய் எல்லாம் வந்துட்டு. நான் மாத்திரம் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஏங்க தினமும் காய்கறி வாங்கணுமா இல்லையா? அதுல ஒரு சோம்பேறி. தினமும் காய்கறி எங்க வாங்குறது? அல்லேலூயா. அவன் டெய்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. டெய்லி சமைச்சு வாங்கி சாப்பிடலாம். நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஹெல்த்தியா இருக்கணும். நாங்க இப்படி ஃபாலோ பண்ணுவோம். கஷ்டமா தான் இருக்கும். ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் என்ன பண்ணணும்? மெனக்கெட்டு தான் இருக்கணும். கொஞ்சம் சிரமப்படணும். அல்லேலூயா. ஆமா. அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோமா அவ்வளோதான். எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜ் சில்லுன்னு இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். பாக்டீரியாஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். நீங்க பாருங்க, தயிர்ல இருக்கிற பாக்டீரியா இருக்குது. நல்ல பாக்டீரியா தான், தவறான பாக்டீரியாவும் இல்லை. வெஜிடபிள்ஸ் பல பேர் கைப்பட்டு வருதுங்க. நீங்க ஹோட்டல் போய் உணவு வாங்கி பாருங்களேன். தயவுசெய்து ஹோட்டல்ல சாப்பிடுறது தவிர்த்து விடுங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே சொல்லிடுவான். நல்லா கவனிங்க. நான் கவனிக்கிறேன். வேதனையா இருக்கு. ஏன்னா என்கிட்ட வந்தா அப்படின்ட்டு ஒரு டைம் அப்படிதான் ஒருத்தன் பண்ணிட்டான். நான் சொன்னேன், முதல்ல அவன் கையை கட்டி வந்து கட்டுறான் அப்படின்னு. அல்லேலூயா. அவன் கையை போனா அடுத்தவன் கையை அவன் அழைச்சிட்டு அவன் கட்டி கொடுத்தான். நம்ம தான் கவனிக்கணும். அவன் இப்படின்னுவான், டக்குன்னு இப்படின்னுவான். நான் இங்க கை வச்சு கொஞ்சம் இறக்கி கை வச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். அப்படியே அந்த வடை சட்டிக்குள்ள கை விட்டு மாவை தட்டி போடுவோம். எப்படி இருக்கும்? நம்மளுக்கு என்ன தெரியாம போகுது? உணவை வெளியே வாங்கி சாப்பிடுறத தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் மனம் கெடுங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பாடமா எடுக்கணும் கர்த்தர் விரும்புறாரு. நான் எனக்கு தோணுது கர்த்தரோட ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் எல்லாரும் கூப்பிட்டு ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்கும். கொஞ்சம் மனம் கெடுக்கணுங்க. குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் மனம் கெடுக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் சகோதரிமார்கள். நீங்க நோய் வர வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது இல்ல. வியாதியத்துக்கு மருந்து கொடுத்து மருந்தே சாப்பிடாம குடும்பத்தார வச்சுக்கணும். அல்லேலூயா. ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே? கழுதை நீ ஒழுங்கா இருந்த நோய் வந்திருக்குமா? அல்லேலூயா. என்ன விஷயத்துக்குள்ள வருவோம்? ஏன் கழுதை மேய்க்க போவாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் பாருங்க, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை சும்மா கர்சங்க. யாருக்காவது கொத்தனார் வேலை தெரியுமா? இங்க இருக்கிற எத்தனை ஸ்திரீகள் இருக்கிறீங்க? சித்தா வேலைக்கு போய்க்கிறீங்களா? நீங்க எல்லாம் ஒரு சிலர் போய்க்கிறீங்களா சிஸ்டர்? அப்புறம் அம்மா கைக்கு வராங்க தைரியமா. கைகளை தட்டி ஆண்டவரை கையை நல்லா தட்டுங்க. சித்தா வேலைக்கு போய் சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்குது? ஏன்னா ஆனா புத்தியுள்ள ஸ்திரீ எதை கட்டுறா? ஆரோக்கியத்தை கட்டணும், உறவை கட்டணும், அன்பை கட்டணும். என் வீட்டார்கள் வந்தா மட்டும் என்னுடைய கைகள் அப்படி அப்படி வேலை செய்யும். உங்க வீட்டார் வந்தா என்னால முடியல, அவங்களை அப்படியே டீ காப்பி வாங்கி கொடுத்தான்னு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம், அவன் சபிக்கப்பட்டவனை தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சிரேஷம் வருகிறான். வந்த உடனே இவன் கேட்கிறான் தண்ணி கொடுன்னு சொல்லி நம்ம பாலை கொடுக்குது. குடிச்சு படுத்துட்டார். இவ்வளவு எனர்ஜிக்கா ஒரு பால் படுத்த உடனே ஜமகாலத்தை எடுத்து மூடிடுச்சு. ஒரு போர்வை எடுத்து மூடின உடனே ஒரு பெரிய கூடார ஆணையை கொண்டு வந்து அவன் தலையில வைத்து ஒரே ஆணி அடிச்சு நேற்று அந்த சுத்தி வச்சு அடிச்ச உடனே அவன் செத்து போயிட்டான். ஆக்சுவலி யார் கையில சாக வேண்டியவன்? பாரா கையில சாக வேண்டியவன். ஆனா நம்ம சொல்லி என்னை கூப்பிட்டியாடா, இந்த மேன் உனக்கு கிடைக்காது. ஸ்திரீக்கு எங்க கவனிங்க, யுத்தத்துல தன் ஜனங்களை துன்பப்படுத்தினவனை எதிர்க்கும்படி இந்த அம்மா யுத்தத்துக்கு போது அந்த அம்மா ஒரு அம்மா யுத்தத்தையும் நடந்தது. கைகளை தட்டி ஆண்டவரை, இவன் தான் என் ஜனங்களுக்கு எதிரானவன், இவன் தான் என் ஜனங்களை 20 ஆண்டுகளை துன்பப்படுத்தினவன், இவன் தான் என் சபையை வளர விடாதவன்.
அதுக்காக நீ கூடாராணி சுத்தி கையெழுத்துக்கு ஓடாத. உபவாசத்தை முட்டி கையில் எடுத்துக்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உபவாசத்தோட முடங்கால நின்று பாரு, கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். இந்த தெய்வரான் பாராயாத யாரும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலே இன்றைக்கு அது ஜெயமாயிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. யாரெல்லாம் சபைக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் வீடுகளை பாதுகாப்பார். தேவனுடைய ராஜ்யத்துக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ, தேவனுடைய சபையின் வளர்ச்சிக்காக, சபையின் ஊழியர்களுக்காக, செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக, ஊழியக்காரங்க ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை உங்கள் வீடுகளை பாதுகாப்பாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹalleluya. தேவரால் யாக்கோபு யுத்தம் பண்ணாங்க. அந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்க எப்ப யுத்தம் பண்ண போறீங்க? நாங்கெல்லாம் சகோதரிகள் பாஸ்டர் பாட்டு பாட ரெடியா இருக்கிறோம். தாவீது நீங்க போங்க, ஆண்கள் எல்லாம் போகவில்லையா பாஸ்டர், நீங்க தாசன் எல்லாம் இருக்கிறது ஆண்கள் இவர்கள் தானே, கிளம்பி யுத்தத்துக்கு போய் கோலியாத் அடிக்க. நாங்க என்ன பண்றோம்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. ஹலோ, யுத்தத்துக்கு வரணும். நீங்க எங்க வரணும்? சண்டைக்கு வரணும். எங்க கூட இல்ல. ஹalleluya. பிசாசோட ராமன் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் திட்டிட்டா மட்டும் அந்த பாஸ்டருக்கு என்ன தெரியும், என்னதான் நடக்குதுன்னு தெரியல. ஹalleluya. அப்படியேதான் நினைக்கிறீங்களா? ஒரு வேத வசனம் சொல்லுது, சங்கீத பகுதி எடுத்து வாசிங்க. சங்கீதம் 141 சங்கீதம் 5வது வசனம் வாசிங்க. நீதிமான் என்னை தயவாய் கொட்டி கடிந்து கொள்ளட்டும். பாருங்க, ஊழியக்காரங்களை உங்கள் தலைமையில கொட்டி உன்னை கடிந்து கொண்டால் என்னவா இருக்கு உங்களுக்கு? நீங்க அபிஷேகத்தை வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹalleluya. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற ஆயத்தமாயிட்டீங்கன்னு அர்த்தம். என்னைய வாங்கிக்கிறீங்க. ஏன்? உங்களை நீதியில நடத்துவது கர்த்தரோட நடத்ததான் இங்க வேலை. ஆனா அவர் என்ன பண்ணுவாராம்? என் தலையை அதை அலை தட்டுவதில்லை. நீதிமான் கொட்டுறாரா? வாங்கிக்கிறேன். பாஸ்டர் திட்டுறாரா? வாங்கிக்க. அபிஷேகம் பெருகுதுன்னு அர்த்தம். ஆமென். பாஸ்டர் திட்டுறாரா? வாங்கு. ஹalleluya. ஒரு முறை நான் மனஜா இருக்கிறாங்களே பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ பேசிட்டே இருக்கும்போது கோபமா திட்டிட்டேன். அது மறந்துட்டு ஒரு நாள் ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இல்லை. அப்போது உறவிடத்திலிருந்து வந்திருந்த நாட்கள் பேசினே திட்டு கோபத்தில் சொல்லினே இருப்பாங்க. அதே போல சேட்டை பண்ணிச்சு, அதை திட்டி விடு. நான் அவன் போல அப்படி ஊத்துது. எனக்கு பயம் வந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட் தயவு செய்து அடாது, என்ன தப்பா நினைப்பான். உண்மையிலே அப்படி கேட்டேன். ஹalleluya, ஹalleluya. ஒரு கண்டம் தொட்டு பஸ் ஏறி போச்சு. ஈவினிங் டைம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தலையை அல்ல தட்டுவதில்லை. நீதிமான் தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலையை நான் என்ன பண்ண மாட்டேன், தலையை விளக்க மாட்டேன். கொட்டுங்க பாஸ்டர் தான் சொல்லுவேன். ஹalleluya. என்ன பண்ணும்? அடுத்து என்ன பண்ண தெரியுமா? அவர்கள் இக்கட்டுனாலே அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் அதிகமா ஊழியக்காரன் நெருப்பு வரும்போது இன்னும் அவருக்கு அதிகமா ஜெபம் பண்ணணும். அந்த விசுவாசத்தை ஆசீர்வதிக்கப்படும். ஊழியக்காரன் குறை சொல்ற விசுவாசி, ஊழியக்காரர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிற விசுவாசி. ஏங்க என்ன அழைச்சவருக்கு தெரியாதா? நான் பண்ண தப்பு எனக்கு கொட்டுறாரா வதைக்கிறாரா எல்லாம் எனக்கு தான் தெரியுங்க. ஒரு பக்தன் பாட்டு பாடுறான். பாவம் செய்தவன் நான், இது உமக்கே தெரியும். என்ன உடைச்சு ஒரு வாக்கு புரியுது யாருக்கு? ஒவ்வொருத்தரும் உதவாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியாது. ஹalleluya. பாஸ்ட் வாங்குற எல்லா அடிக்கு பாவம் காரணம் கிடையாது. இப்படி பாஸ்ட் அடி வாங்குறாரு, வியாதியில படுத்துட்டாரு, பாவம் தான் காரணம் நீ நினைச்சிடாத. ஹalleluya. விசுவாசியே நீயே போய் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த நிலைமை வரும்போது பல மடங்கு பெருசா இருக்கிற பிசாசுக்கு போய் ஒருவேளை நாங்க தெரியாம ஆயத்தம் எல்லாம் போய் ஜெபம் பண்ணும்போது அந்த நிலைமையில வரதான் செய்யும். அதுக்காக பாஸ்ட் பாவம் பண்ணிட்டான்னு அர்த்தமோ? ஹalleluya, ஹalleluya. காலையில பாத்தீங்கன்னா கதவை பாக்குற ரத்தம் இருக்கு, ரத்தத்தை அப்படி தெளிச்சு விடுற மாதிரி இருக்கு. தெளிச்சு விட்டதுதான் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதனால மந்திரம் நம்மள என்ன பண்ணிடுவோம்? ஹalleluya. தூணு கீழே ஏதோ ஒன்று பண்ணாங்க, தூணு உடஞ்சு போச்சு. ஹalleluya. நம்ம அதுக்காக கத்த கட்டாம விட்டாரு. நீ கதவுல தான் தெரியும் எங்கிட்ட குத்துட்டு போன்றேன். நான் எத்தனை அந்த ரத்தத்தை என்ன பண்ணுங்க, தாப்பா உங்களுக்கு விரோதமா பண்ணி கொஞ்சம் குத்துட்டு போனாங்க. நான் வாங்கி ஜெபம் பண்ணி ஏசப்பா இந்த குத்தவரை ஆசீர்வதிங்க அப்படி சொல்ல எல்லா தீமையும் உன் தலைமையில தான் வரும். கைகளை தட்டி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. மந்திரமும் பண்ண முடியாது, தந்திரமும் பண்ண முடியாது. ஆமே. எனக்கு விரோதமான யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஆண்டவர் மந்திரத்தை முறியடிக்கிறது, குறி சொல்கிறதை முறியடிக்கிறது. ஆமே. எனக்கு விரோதமான ஆயுதம் மாற்றப்படுகிறது. ஹalleluya. தொடச்சு விட்ட கால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?